நான் இன்றைக்கி சமைக்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலை குழம்பு. கடலை 1/2 கிலோ. இது ராத்திரி ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் தான் சமைக்க முடியும் ஊறிட்டு. கடலை 1/2 கிலோ நேற்று ராத்திரி ஊற வச்சது. இன்றைக்கி காலையில் வேக வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு 1/2 முடி தேங்காய் சின்னதாக கொத்தி அரிஞ்சு வைக்கணும். 1/2 முடி திருவி வைக்கணும். 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு 4 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சது. இதெல்லாம் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அது காமிக்கிறேன். நான் 2 ஐட்டம் விட்டுட்டேன். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு. அது வறுத்துக்கணும். நான் காமிக்கிறேன். குக்கரில் போட்டேன். வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு நசுக்கி வச்சது, உப்பு, அவ்வளோதான். அது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு விசில் வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சு வேகிறதுக்கு. இதில் அந்த கொத்தனை தேங்காவை போட்டு வறுத்தரணும். கொஞ்சம் செவக்கிறதுக்கு கொஞ்சம் வறுத்தரணும். இது ஒன்றும் பாதியமாயிட்டு வறுத்துட்டு அந்த குக்கர்லேயே எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை 3 போட்டு எண்ணெயில் வறுத்துட்டு தேங்காயை போட்டு வறுத்துக்க வேண்டியதான். தேங்காய் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது தேங்காய் வறுத்தது, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கினேன். அது பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இது குக்கர் ஓப்பன் பண்ணி குக்கரில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி தாளிச்சிக்கலாம். குக்கர் திறந்துட்டேன். வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இது பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிடலாம். இது தேங்காய், மிளகா, மல்லி, மஞ்சத்தூள் எல்லாம் வறுத்தது நான் காமிச்சேன்ல, அதை எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு கொதி வைக்கலாம். கொதிச்ச உடனே நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம் தாளிச்சிட்டு கடலை குழம்பு மேலே போடலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிச்சாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். சுவையான கேரளா ஸ்டைல் கடலை குழம்பு ரெடி. இது ஆப்பம் கூட சாப்பிட்லாம், புட்டு கூட சாப்பிட்லாம். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் 2 சப்பாத்தி பண்ணியிருக்கிறேன். சப்பாத்தி வேணுன்றவங்களுக்கு இந்த கடலைக்குழம்பு சப்பாத்தி கூட கொடுக்கலாம். ஆப்பம் வேணுன்றவங்களுக்கும் ஆப்பத்தில் கொடுக்கலாம். ரெண்டுக்குமே நல்ல காம்பினேஷன். செய்து சாப்பிட்டு பாருங்கள்.